Hello friends, welcome to Rana Recipe. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னா சிறுதானியத்தை வச்சு ஒரு டேஸ்டான சுவையான மில்லட் பொங்கல் தான் செய்ய போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மில்லட்ல பொங்கல் செய்யலாம் இன்னைக்கு. இதுக்கு வரகு அரிசி எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த அரிசி இது போல இருக்கும். நல்லா சுத்தமான அரிசி தான், கல்லெல்லாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் இன்றைக்கி நான் ஒரு 300 கிராம் அரிசி எடுக்க போகிறேன். இந்த டம்ளர் 200 கிராம், 300 கிராம் எடுத்துக்கலாம். இதோட அரை கப் பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க, நிறையா இருந்தால் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டி பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 300 கிராம் அரிசி, அதுக்கு ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 2 டம்ளர் வந்தது. அதுக்கு வந்து ஒரு 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு தண்ணி கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லா குழைவாக நல்லாயிருக்கும். அளந்து சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 விசில் விடலாம். இது சிறுதானியம் இல்லைங்களா, சீக்கிரம் குக் ஆகிடும். இந்த அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 4 டைம்ஸ். அதில் நிறையா மண் அழுக்கெல்லாம் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பொங்கலுக்கு சைடிஷாக சாம்பார் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபி ஏற்கனவே வீடியோவில் இருக்குது, அதனால் இன்றைக்கி நான் டீட்டெயிலாக எடுக்கல. லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. இது ஒரு 4 விசில் வரட்டும். சிம்னியெல்லாம் ரொம்ப டேக்டியாக இருந்தது, க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதை மாட்டிக்கலாம். வடைக்கு உளுந்து ஊற வச்சிருக்கேன், தட்டி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வடை ரெடி ஆகிட்டு இருக்கு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல குழைவாக வந்திருக்கு. இப்போ நம்ம தாளிப்பு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம்னா வெறும் நெய்யே சேர்த்துக்கோங்க. இந்த வரகரிசி பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா மில்லட்டுக்கு அவ்வளோவா எண்ணெய் நெய்யெல்லாம் தேவைப்படாது, குறைவாக தான் தேவைப்படும். இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா நிறையா தான் சேர்க்குறேன். பொங்கல்னாலே பெருங்காயம் இஞ்சி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட கேஷ்யூ அரை கப் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன், பொங்கல் செய்யும் போதே சேர்த்துருக்கேன், பார்த்து சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன், பெருங்காயம் ஒரு ஸ்பூன், இதோட கர்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பச்சரிசி பொங்கலை விட இந்த மில்லட் பொங்கல் செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய புராண பொங்கல் சாம்பார் நல்ல கிறிஸ்பியான வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கல் வந்து சுகர் பேஷண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். நார்மல் ரைஸ்னால் சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி மில்லட்டில் செய்கிறப்போ ரொம்ப ஹெல்த்தி. அந்த பொங்கலை விட இந்த பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த சாம்பாரோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு சட்னியோட சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.